என்ற வண்ணமாகவே நம்ம கத்தருக்கென்று ஒரு காணிக்கை நாம் படைக்க போகிறோம். அருமையான மிஷனரி அவருக்காக சோத்திரம் நல்ல ஒரு வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அவனுடைய கிருபையினால ஒரு 50,000 ரூபாய் செக் கொடுத்துருக்குறாங்க. நம்மளால இயன்றதை கத்தருக்கென்று கொடுக்க போறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் விழிப்பா இருக்கிறீங்க? கையை வை தள்ளில சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆனைக்குன்ற கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த ஊர்ல ஒரு ஊழியத்தை செய்யாதபடிக்கு தடை, சபை கட்ட முடியாதபடிக்கு பெரிய தடைகள் இருந்தது. எப்படியாவது இந்த ஊர்ல ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு லேண்டு வாங்கணும். ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ஒரு வழியை தரங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன். ஒரு வழி கிடைச்சிச்சு. பணங்கள் எங்கேயும் இல்லை, வாங்குறத பாக்கியம் கொடுக்கறதே பாக்கியம் போடப்பட்டிருக்கிறது. கத்தருக்காக முதல் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் கத்தருக்காக நான் கொடுத்தேன். ஆண்டவர் நல்லவர். அதன் பிரகாரமாக நல்ல ஒரு 7 லட்சம் ரூபாய் ஒரு கார் வாங்க கத்தர் உதவி செஞ்சா. கைகளை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம் கத்தருக்காக கொடுக்க கொடுக்க 40 ஆண்டு காலமா என் வீட்டுக்கு பட்டாவே கிடையாது. எப்ப நான் கத்தருக்காக கொடுக்க ஆரம்பிச்சனோ ஆண்டவர் 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த வீடு பட்டாவாக கத்தர் மாற்ற உதவி செய்தா. கத்தருக்காக கொடுக்கிற கரங்களை கத்தர் ஒரு நாளும் ஆஸ்வதிக்க விடவே மாட்டான். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்துல நல்ல கத்தருக்காக உற்சாகமா ஸ்தோத்திரம் பிரிஸ்கா நல்ல கத்தருக்காக நம்ம கரத்தை ஆண்டவர் பாக்குற எவ்வளவு கொடுக்கிறோன்றதை கத்தர் பாக்குறா. ஸ்தோத்திரம் வாரி அறித்தான் கத்தர் விருத்தியா கத்தர் உதவி செய்வா. இந்த ராத்திரி வேளையில ஸ்தோத்திரம் நம்ம கொடுக்கிற காணிக்க அந்த ஊழியத்தை மாத்திரம் அல்ல, அவன் நினைத்த எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் சந்திப்பதற்கு அது ஏதுவாய் அமைய போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஸ்தோத்திரம். கத்தர் நம்மளுடைய காணிக்கை எல்லாம் கைகள் எடுத்துக்கொண்டு